திமுக கிரீச்சோடங்கிற நாங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிக்காதீங்க அப்படிங்கிறது நாங்கள் ஆல்ரெடி முக ஸ்டாலின் சொல்லியிருந்தோம். அப்படி ஒருத்தங்க விருந்து போட்டு காத்திருந்தாங்க. அந்த விருந்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு தோசைக்காக 4 பேர் பிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சீட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி தான். சரி, இப்போது காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ இன்றைக்கி விஜய் பேசியிருக்காரு. இது ஏதாவது அவங்க மத்தியில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக இளைஞர்கள்லாம் வந்து பெரும்பாலும் இளைஞர் சர்வேல என்ன சொல்லுதுன்னா 18லேருந்து 20% வரைக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் ஒரு பக்கம் அதிருப்தி குரல் இருப்பதாக நம்ம செய்திகள் விஜய் என்ன பண்ண இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு பக்கம் வந்தோன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் என்ன இப்படி திடீர்னு நம்மளை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டாரு? உண்மையான காங்கிரஸ்காரங்களாம் என் கூட தான் இருக்காங்கன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு அங்கேயே அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவரோட கனவு. சில பல கோடிகளுக்கெல்லாம் வந்து ஏதோ கொடுத்து இந்த மாதிரி அவங்கள வந்து கூட்டணிக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. பிறகு சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம். சொல்றது விஜய் சார், ராகுல் காந்தி ஃப்ரெண்டு சார். சரி, ராகுல் காந்தி ஃப்ரெண்டு நீங்களும் நானும் போய் பார்த்தோம்ல. 2 பேரும் கேக் ஃபோன்லலாம் பேசினதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஃபோனில் வந்து கரூரில் போய் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவரோட கட்சியில் 40 பேர் இறந்தாங்க. தலைவர் பேசினார். இப்போதைக்கு எங்கள் கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற வெற்றி கூட்டணி திமுகவோட. ஓகே, ஏன் நாங்கள் டெஃபினட்டாக திரும்பி திமுக தலைமையில் திரும்பி ஒரு ஸ்ட்ராங்கான அரசை கொடுப்போங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. எல்லா கட்சியிலையும் சில விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா எங்கள் கட்சியில் சில பேருக்கு வந்து வருத்தங்கள் இருக்குது, சீட்டு கேட்டு கிடைக்காதவங்கலாம். அந்த மாதிரி ஆட்களை டெம்ப் பண்ணுறதுக்காக அவர் செய்கிறாரு. எங்கள் கட்சியிலேருந்து பல பேர் வந்து ஒரு நான் என்ன வரைக்கும் 7-8 பேர் மேலே எங்கள் கட்சியை விட்டுட்டு அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வாய்ப்பு இல்லை, நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு எலெக்ஷன் எப்படியாவது நிற்கணும்னு ஒரு வாய்ப்பு இருந்தது. அவங்க போய் நின்றுருக்காங்க. இப்போ என்னோடய தொகுதி இப்போ இருக்குதுல்ல, இப்போ நம்ம நீ பேசிகிட்டு இருக்கிற சேப்பாக் டப்ளிகன் தொகுதியில் டிவிகேக்காக போட்டி போடுறவர் பேர் டி செல்வம். அவர் எங்கள் கட்சியில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தவர் தான். போன வாரம் வரைக்கும் எங்களோட இருந்தார். சீட்டு கிடைக்கல, நான் 40 வருஷம் கட்சியில் வேலை செஞ்சேன், எனக்கு சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தத்தில் போய் அங்கே சேர்ந்துருக்காரு. சரி, இப்போது காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ இன்றைக்கி விஜய் பேசியிருக்காரு. இது ஏதாவது அவங்க மத்தியில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக இளைஞர்கள்லாம் வந்து ஒரு மாதிரி இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர் சர்வேல என்ன சொல்லுதுன்னா 18லேருந்து 20% வரைக்கும் விஜய் எடுக்கலான்னு ஒரு சர்வே சொல்லுது. என்ன குவைட் பாசிபிள் 15லேருந்து 20%. திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கும்பல் வந்து ஃப்ளோட்டிங் ஓட்டு நீ விஜய் பக்கம் திரும்பியிருக்கலாம். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை, இது எல்லா கட்சி ஓட்டையும் வந்து அவர் பிரித்து தான் அந்த சதவீதத்தை வரார் அப்படின்னு இருக்கும்போது ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு அதிருப்திகள் இருக்குது, மாற்று கருத்துக்கள் இருக்குது. விஜயோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் இருந்தது. சார், நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் மாற்று கருத்து இருந்தது. எல்லா கட்சியிலையும் சீட்டு கிடைக்காதவங்க ஸ்ட்ரைக் பண்ணது இருக்குது, ப்ரொடெஸ்ட் பண்ணது இருக்குது. இது காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாது. பிஜேபியில் அண்ணாமலைக்கே சீட்டு கொடுக்குறது. ஸோ சீட்டு கொடுக்கல, நான் சீட்டு கேட்கலன்னாரு அவர் சொல்கிறாரு. ஆனால் கொடுத்துருந்தாருன்னு நின்றுருப்பார். அதனால எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒருத்தங்க விருந்து போட்டு காத்திருந்தாங்க. அந்த விருந்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு தோசைக்காக 4 பேர் பிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சீட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை தான் கேள்வி கேட்கணும். ஒரு மதிப்பு மரியாதை சீட் ஷேரிங்காக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி. பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன வருத்தம்னா அவருக்கு வந்து மாயவரத்தில் சீட்டு நிற்கணும்னு ஆசை. அந்த சீட்டு அவருக்கு கொடுக்கப்படலை. அதனால அப்படி பேசிகிட்டு இருக்கிறார். சரி, கார்த்திக் சிதம்பரம் வந்து கட்சியை வந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிலையை நான் ஏற்கலை, இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிலையை நான் ஏற்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில். சரி, அது அவர் வந்து யார் தடுக்கிறாங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சியை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற பண்ணலாமே, யார் வேண்டாங்க? நாங்கள் பண்ணணுமா இல்லை மே 4ஆம் தேதிக்கு? அது அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் தானே சீர்திருத்தம் பண்ணுங்கிறாரு. இப்போ ராகுல் காந்தி இப்போ தமிழ்நாட்டுக்கு வர மாட்டார்? டெஃபினட்டாக வருவார். 15 நாள் தான் சார் இருக்கு. என்னைக்கா ஒரு நாளைக்கு வருவார்ல. போன வாட்டி ஒரே நாள் வந்தார். கேரளாவுக்கு போறாரு, ஒரே நாள் போறாரு. போன வாட்டி தமிழ்நாடு வந்துட்டு அப்படியே புதுச்சேரி போய் பிரச்சாரம் பண்றாரு. ஒரே நாள் வந்தார். ஒரே ஸ்வீட் பொட்டி எலெக்ஷன் மாறிடுச்சு. அது மாதிரி டெஃபினட்டாக பண்ணுவார்.
இல்லை நல்ல ஒரு ரேப்போல தான் இருக்காரா திமுக? டெஃபினட்டாக எங்களுக்கு ரேப்போல தான் இருக்காரா? டெஃபினட்டாக எங்களுக்கும் திமுகவுக்கும் நல்ல ரேப்போட தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு ஏன் இந்த காலதாமதம்? இந்த ராகுல் காந்தி வருகை இங்கே தமிழ்நாட்டுக்கு வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா 2 எலெக்ஷன் எல்லாம் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் ஒரு பக்கம் அதிருப்தி குரல் இருப்பதாக நம்ம செய்திகள் விஜய் பார்க்கிறோம். என்ன வேணா சொல்லலாம். ம். எல்லா கட்சியிலையும் தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க. திமுக கிரீச்சோடங்கிற நாங்கள் வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிக்காதீங்க அப்படிங்கிறது அப்படி நாங்கள் ஆல்ரெடி முக ஸ்டாலின் சொல்லியிருந்தோம். அவர் இழுத்துட்டாரு, அவங்க இழுத்துட்டாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் கேட்க. இப்படிலாம் சூழல் இருக்கும்போது ராகுல் காந்தி வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேணாமா காங்கிரஸ்? டெஃபினட்டாக கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? டி எப்படி நகர் ஃபோனில் கொடுத்தாரா? இருக்கலாமே. இந்த 45 பேர் யார் முக்கியமாக இருக்கோ கூப்பிட்டே நேரம் பேசிட்டார் அவர். நான் சொல்கிறது என்னன்னா, டி நகரில் இப்படி டிஎம்கேக்கு ப்ராப்ளம் இருந்தது, தாம்பரத்தில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தேன்னா அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் கட்சி எடுக்கிற முடிவுக்கு மக்களுக்கு பிடிக்காம போகலாம், தொண்டர்களுக்கு பிடிக்காம போகலாம், அவங்க அதிருப்தியை அவங்க சொல்லலாம். எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான், அது எங்கள் கட்சியிலையும் நடந்தது. செல்வ பெருந்தகை அண்மையில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்பாக நான் வந்து கட்சி தலைவருடைய பதவியை வந்து நான் அங்கேயே தலைமைக்கே நான் கொடுத்துட்றேன், வேற யாராவது போட்டு நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் அவரை தான் கேட்கணும். அவருக்கு செல்ல பிறந்தகை சார் சொல்கிறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவருக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்துருக்கு, அந்த பொறுப்பை எப்படி நடத்துகிறான்னு பார்ப்போம். ஜெயிச்சப்பறம் கண்டினியூ பண்ணலாம், இல்லை நான் ரிசைன் பண்ணுறேன்னு அவர் ஃபீல் பண்ணார்னா அது தலைமை தான் முடிவு எடுக்கணும். இப்போ 28 தொகுதியில் எத்தனை தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி? 20க்கு 25 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம் தான் நினைக்கிறேன். அந்த கன்னியாகுமரி, குளச்சல் அந்த மாதிரி பகுதியில் வந்து காங்கிரஸுக்கான வரவேற்பு இருக்கிறத நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம். இப்போ விஜயனுடைய ஓட்டு அந்த பகுதியில் இப்போ கணிசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறதுல நம்ம பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். பொட்டி திறக்கிறது எல்லாருக்கும் உண்மையாக போகுது. அது வரைக்கும் இன்னும் ஒரு 20 நாள் தானே, 25 நாள், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.